ஜெயம் படத்தின் மூலமா அறிமுகமானவர் ரவி. தொடர்ந்து முற்றிலும் மாறுபட்ட கதை தேர்வு, நடிப்பு, இயக்குனர்கள் அப்படின்னு படத்துக்கு படம் தன்னை வித்தியாசப்படுத்தி காமிச்சிட்டே வராரு. சுமார் 19 வருடங்களா திரைத்துறையில தன்னோட தரமான படங்களின் மூலமா மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு வராரு. என்னதான் கலை குடும்பத்தில இருந்து வந்திருந்தாலும் தன்னோட அயராத உழைப்பினால இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வெற்றி, தோல்வி அப்படின்னு பல விஷயங்கள் இவரை கடந்து போயிருந்தாலும் தொடர்ச்சியா நல்ல படங்களை மட்டுமே தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வராரு. சமீபத்துல மணிரத்னம் இயக்கத்துல பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவரோட மார்க்கெட் இன்னும் உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ இவரோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னா 25 - 30 கோடிகள் வரை சம்பளமா வாங்குறாராம். அண்ட் இப்போ இறைவன், ஜனகணமன, சைரன், ஜெயம் ரவி 30 போன்ற பல படங்கள்ல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு வராரு. இதை தவிர இப்போ பல இயக்குனர்கள் கிட்ட கதை கேட்டுட்டு வராராம். முத்தையா, பாண்டிராஜ், பொன்ராம் போன்ற பல கிராமத்து கதைகளை எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் கிட்ட ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருந்தா சொல்லுங்க, அதுவும் இவங்க எல்லாருமே வில்லேஜ் சப்ஜெக்ட்ல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறதால இவங்களோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சில கிராமத்து படங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காராம். ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஐடியா அவருக்கு வந்திருக்கான். இதெல்லாம் தவிர லோகேஷ் கனகராஜ் கதையும் ஓகே ஆகி இருக்கு அப்படிங்கறதான் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ விஷயம் என்னன்னா, இறைவன், ஜனகணமன, சைரன் போன்ற 3 படங்களும் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் ஜெயம் ரவி யாரோட எந்த மாதிரி கதை பின்னணியில நடிக்க போறாரு அப்படிங்கிற அப்டேட் நமக்கு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெயம் ரவியோட அடுத்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு.